பக்கத்து ஏரியாலேருந்து இங்கே வர உனக்கு இவ்வளோ நேரமா? இல்லை, நான் வர வழியில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன், எல்லா ஆட்டோக்காரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சரி, ஓடிபி நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா, அமௌண்ட் எவ்வளோ காட்டுது? 250 ரூபாய். அண்ணா, நீங்கள் இந்த ரைடை கேன்சல் பண்ணிடுங்க. என்னம்மா பேசுற? ரைடு எது கேன்சல் பண்ண சொல்ற? இந்த ரைடு எடுக்கவே உனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுமா. ஒழுங்கா ஆட்டோ விடு, இல்லைனா உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அண்ணா, ஒரு நிமிஷம். இந்த ரைடு எடுத்தனா எனக்கு கட்டுப்படி ஆகாதுண்ணா. ஆப்காரங்க கமிஷன்ன்ற பேர்ல 20% பிடிச்சிக்கிறாங்க. இதுவே நீங்க ரைடை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்க சொல்றீங்களோ நான் உங்களை அங்கே ட்ராப் பண்ணிடுறேன். நானே குடும்ப கஷ்டத்துக்காக தானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். இந்த ஆட்டோக்கு கூட வாடகை பே பண்ணணும்னா. இங்க பாருங்கண்ணா, இதான் என்னோட காலேஜ் ஐடி கார்டு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ்க்கு போயிடுவேண்ணா. நீங்க இந்த மாதிரி பண்ற சின்ன சின்ன உதவி தான் எங்களை மாதிரி படிச்சுட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு செய்யற பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீ உன் கஷ்டத்தை சொல்ற சரிதான். போகிற வழியில் நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணாதனால இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாது. நீ சொன்னு உன் பேச்சை கேட்ட பாவத்துக்கு நானே என் குடும்பமும் கஷ்டப்படணுமா? இன்னைக்கு நீ எப்படி என்கிட்ட உதவின்னு வந்து நிற்கிற மாதிரி தான் நாளைக்கு என் பொண்டாட்டியும் குழந்தைங்களும் இன்னொருத்தர்கிட்ட போய் உதவின்னு நிற்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாம்மா? டைம் ஆச்சுமா, எடுமா. அண்ணா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா நீங்க ரைடை கேன்சல் பண்ண வேணாம். இப்போ என்ன சொல்ல வர? இந்த ஆட்டோக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குண்ணா. அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் இருக்கு. இந்த ஆப்ல இருக்க எல்லா பெனிஃபிட்டுமே இதுலயும் இருக்கு. என்ன நம்புங்க. கரெக்டு தான். சரிம்மா, நான் இப்போ இந்த ரைடை கேன்சல் பண்ணிடுறேன். நீ ஏதோ சிவில் சர்வீஸ் போகணுன்னு சொன்னியே, எந்த போஸ்டிங்க்குமா? கலெக்டர்ண்ணா. எதுக்குமா? இந்த உலகத்துல எவ்வளோ வேலைங்க இருக்கிறப்போ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற? இங்க நிறைய விஷயம் மாறவே மாட்டேங்குதுண்ணா. ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கான், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான். கலெக்டரால மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சமமா செய்யவும் முடியும், கொடுக்கவும் முடியும். அதனாலதான் நான் சின்ன வயசுல இருந்து கலெக்டர் ஆகணுன்றதுக்காகவே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ கலெக்டர் ஆயிடுவோமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உன்னுடைய படிப்பு செலவு, குடும்ப செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். உன்ன மாதிரி ஆள் தான் இந்த சமூகத்துக்கு முக்கியம், ஏன் தேவையும் கூட. அப்பதான் இங்க ஒரு மாற்றம் வரும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இன்னைக்கு ஒரு வாத்தியாரா இருக்கிறதுக்கு காரணமே யாரு என்னன்னு தெரியாத ஒரு அண்ணா தான். அவர் மட்டும் அன்னைக்கு என்ன ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு ஒரு வாத்தியாராவே ஆகியிருக்க மாட்டேன். பல குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைச்சிருக்காது. அவர் அன்னைக்கு என்கிட்ட சொன்னதை இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன். இனிமே உன்னுடைய வேலையே படிக்கிறது தான். சரியா மாமா?